11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 10 வேதி பிணைப்புகள். இந்த வீடியோவிலே இனக்கலப்பாதல் ஹைபிரிடைசேஷன் பகுதியில் எத்திலீன் மற்றும் அசிட்டிலீனில் பிணைப்புகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை இனக்கலப்பாதல் மூலம் விளக்குவது என்பதை தெரிந்து கொள்வோமா? இந்த பகுதியானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கியமான பகுதி. பார்ப்போம். ஸ்ரீதர் சிசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 10 வேதி பிணைப்புகள். இந்த வீடியோவிலே 1 இனக்கலப்பாதல் ஹைபிரிடைசேஷன் வரையறு, 2 பெர்லியம் குளோரைடில் பிணைப்பு உருவாதலை இனக்கலப்பாதல் மூலம் விளக்கு பற்றி பார்ப்போம். 1 இனக்கலப்பாதல் வரையறு. ஒரே அணுவின் ஒப்பிடத்தக்க அளவு ஆற்றலுடைய அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றோடொன்று கலந்து சம எண்ணிக்கையில் சம ஆற்றலை பெற்றுள்ள புதிய சமமான ஆர்பிட்டால்களை தரும் செயல்முறை இனக்கலப்பாதல் என வரையறுக்கப்படுகிறது. இச்செயல்முறையில் உருவான புதிய ஆர்பிட்டால்கள் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் என அழைக்கப்படுகின்றன. எத்திலீனில் பிணைப்புகள் உருவாதலை விளக்குக. எத்திலீனின் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4. இந்த கரிம சேர்மத்தில் மைய அணுவாக இருப்பது கார்பன். அதன் அணு எண் 6. கார்பனின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s2, 2px1, 2py1, 2pz ஆர்பிட்டால் காலியாக உள்ளது. கார்பனின் இயல்பு எலக்ட்ரான் அமைப்பை பார்ப்போம். ஆற்றல் 2s ஆர்பிட்டால், அதைவிட சற்று அதிக ஆற்றலை உடைய 2px, 2py, 2pz. 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன. 2px இல் ஒரு எலக்ட்ரான், 2py இல் ஒரு எலக்ட்ரான், 2pz ஆர்பிட்டால் காலியாக உள்ளது. எத்திலீன் சேர்மத்தை உருவாக்கும் பொழுது கார்பனானது கிளர்வுற்ற நிலையில் காணப்படுகிறது. கிளர்வுற்ற நிலையில் 2s ஆர்பிட்டால், 2px, 2py, 2pz. இதில் 2s ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானும், 2px இல் ஒரு எலக்ட்ரானும், 2py இல் ஒரு எலக்ட்ரானும், 2s ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரானானது கிளர்வுற்ற நிலையில் 2pz ஆர்பிட்டாலுக்கு பரிமாற்றப்படுகிறது. இதன் காரணமாக 2pz ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் உள்ளது. இதுவே எத்திலீன் சேர்மத்தை உருவாக்கும் பொழுது கார்பனின் கிளர்வுற்ற ஆற்றல் நிலை. இந்த கிளர்வுற்ற ஆற்றல் நிலையில் 2s1, 2px1, 2py1 ஆகிய ஆர்பிட்டால்கள் மட்டும் இனக்கலப்பாதலில் ஈடுபட்டு sp2 இனக்கலப்பு ஆர்பிட்டால்களை தருகின்றன. இங்கு 2pz ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக இந்த 3 ஆர்பிட்டால்களும் sp2 இனக்கலப்புற்ற ஆர்பிட்டால்கள். C2H4 இல் சிக்மா பிணைப்பு உருவாதல். மூலக்கூறு அச்சில் அதாவது x அச்சில் அமைந்த ஒவ்வொரு கார்பன் அணுவின் sp2 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று நேர்கோட்டில் வேர் பொருந்தி கார்பன் கார்பன் சிக்மா பிணைப்பினை உருவாக்குகிறது. அதாவது x அச்சு 2 கார்பன் அணுவின் sp2 இனக்கலப்பு அடைந்த ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று நேர்கோட்டில் வேர் பொருந்தி கார்பன் கார்பன் சிக்மா பிணைப்பை உருவாக்குகிறது. 2 கார்பன் அணுக்களின் மற்ற இரு sp2 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களும் 4 ஹைட்ரஜன் அணுவின் 1s ஆர்பிட்டாலுடன் நேர்கோட்டில் மேற் பொருந்துவதால் ஒவ்வொரு கார்பனும் ஹைட்ரஜனுடன் 2 சிக்மா பிணைப்புகளை உருவாக்குகின்றன. எத்திலீனில் பை பிணைப்பு உருவாதலை பார்ப்போம். 2 கார்பன் அணுக்களில் காணப்படும் இனக்கலப்பாதலுக்கு உட்படாத 2 2pz ஆர்பிட்டால்களும் மூலக்கூறு அச்சில் அமையாததால் பக்கவாட்டின் வழியாக பொருந்துதலால் 2 கார்பன்களுக்கு இடையே ஒரு பை பிணைப்பு உருவாகின்றது. இங்கு பார்ப்பது கார்பன் கார்பன் சிக்மா பிணைப்பு. அதுபோல 2 கார்பன்களும் 2 கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்புகளை கொண்டுள்ளது. மொத்தமாக 5 சகப்பிணைப்புகள் எத்திலீனில் காணப்படுகின்றது. 2 கார்பன் அணுக்களின் இனக்கலப்படையாத 2pz ஆர்பிட்டால் ஒவ்வொரு எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது. இது மூலக்கூறு அச்சில் அமையாததால் பக்கவாட்டின் வழியாக மேற்பொருந்துகிறது. இதன் விளைவாக கார்பன் கார்பனுக்கு இடையே ஒரு பை பிணைப்பு உருவாகின்றது. ஆக எத்திலீனில் இருக்கின்ற சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 5, ஒரு பை பிணைப்பும் உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.
அசிட்டிலீனில் பிணைப்புகள் உருவாதலை விளக்குக. பார்ப்போம். அசிட்டிலீன் மூலக்கூறு வாய்பாடு C2H2. மைய அணுவாக இருக்கின்ற கார்பனின் அணு எண் 6. இதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2px1 2py1 2pz0. கார்பனின் இயல்பு ஆற்றல் நிலை ஆற்றல் 2s ஆர்பிட்டால் 2px 2py 2pz. 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன. 2px இல் 1, 2py இல் 1, 2pz இல் எலக்ட்ரான்கள் இல்லை. இதுவே கார்பனின் இயல்பு ஆற்றல் நிலை, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் கான்பிகரேஷன் ஆஃப் கார்பன். அசிட்டிலீன் உருவாக்கும் பொழுது கார்பனானது இயல்பு ஆற்றல் நிலையிலிருந்து கிளர்வு ஆற்றல் நிலைக்கு செல்லுகிறது. 2s 2px 2py 2pz. 2s ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் உள்ளன. 2px இல் ஒரு எலக்ட்ரான், 2py இல் ஒரு எலக்ட்ரான். கிளர்வு ஆற்றல் நிலையில் 2s ஆர்பிட்டாலில் உள்ள மற்றொரு எலக்ட்ரான் 2pz பரிமாற்றப்படுகிறது. இதுவே கார்பனின் கிளர்வு ஆற்றல் நிலை. இந்த நிலையில் கார்பன் ஆனது இனக்கலப்பில் ஈடுபடுகிறது. இனக்கலப்பில் ஈடுபடுகின்ற ஆர்பிட்டால்களானது 2s1 மற்றும் 2px1. இதன் காரணமாக உருவாகின்ற இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் 2. இவை இரண்டும் sp ஆர்பிட்டால்கள் என அழைக்கப்படுகின்றன. 2 sp ஆர்பிட்டால்களிலும் ஒவ்வொரு எலக்ட்ரான்கள் உள்ளன. இனக்கலப்பாதலுக்கு உட்படாத கார்பனின் ஆர்பிட்டால்கள் 2py1 2pz1. இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். C2H2வில் சிக்மா பிணைப்பு உருவாதல். மூலக்கூறு அச்சில், அதாவது x அச்சில் அமைந்த ஒவ்வொரு கார்பன் அணுவின் ஒரு sp இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று நேர்கோட்டில் மேற்பொருந்தி கார்பன் கார்பன் சிக்மா பிணைப்பினை உருவாக்குகிறது. இதுவே 2 கார்பன் அணுக்களின் sp இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள். இந்த sp இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்துவதன் காரணமாக கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே சிக்மா பிணைப்பு உருவாகிறது. 2 கார்பன் அணுக்களின் மற்றொரு sp இனக்கலப்பு அடைந்த ஆர்பிட்டால்களும் இரு ஹைட்ரஜன் அணுக்களின் இரு 1s ஆர்பிட்டால்களும் நேர்கோட்டில் மேற்பொருந்துவதால் ஒவ்வொரு கார்பன் அணுவும் ஹைட்ரஜனுடன் ஒரு CH சிக்மா பிணைப்புகளை உருவாக்குகின்றன. இங்கு கார்பன் கார்பனுக்கு இடையே ஒரு சிக்மா பிணைப்பு, கார்பன் ஹைட்ரஜனுக்கு இடையே சிக்மா பிணைப்பு, கார்பன் ஹைட்ரஜனுக்கு இடையே சிக்மா பிணைப்பு என 3 சிக்மா பிணைப்புகள் காணப்படுகின்றன. அசிட்டிலீனில் பை பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம். இரு கார்பன் அணுக்களில் காணப்படும் இனக்கலப்பாதலுக்கு உட்படாத 2 2py மற்றும் 2pz ஆர்பிட்டால்களும் மூலக்கூறில் அச்சில் அமையாததால் பக்கவாட்டின் வழியாக மேற்பொருந்துதலால் இரு கார்பன்களுக்கும் இடையே இரு பை பிணைப்புகள் உருவாகின்றன. தளத்தில் அச்சில் கார்பன் கார்பன் சிக்மா பிணைப்பு, கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பிணைப்பு, கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பிணைப்பு, இவை இரண்டும் sp இனக்கலப்பாதலால் உருவாகின்றது அல்லவா? அதே நேரத்தில் இனக்கலப்பில் ஈடுபடாத ஆர்பிட்டால்களை கவனிப்போம். 2py 2py ஆர்பிட்டால்கள், 2pz மற்றும் 2pz ஆர்பிட்டால்கள். ஒரு கார்பனின் 2py இல் உள்ள ஒரு எலக்ட்ரானும் மற்றொரு கார்பனில் உள்ள 2py இல் உள்ள எலக்ட்ரானும் பக்கவாட்டில் மேற்பொருந்துவதன் காரணமாக கார்பன் கார்பனுக்கு இடையே ஒரு பை பிணைப்பு உருவாகிறது. அதுபோல ஒரு கார்பன் அணுவின் 2pz ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரானும் மற்றொரு கார்பனில் உள்ள 2pz ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரானும் பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் இரண்டாவது பை பிணைப்பு கார்பன் கார்பன்களுக்கு இடையே உருவாகின்றன. ஆக உருவாகின்ற பை பிணைப்புகளின் எண்ணிக்கை 2. அசிட்டிலீனில் உள்ள சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கையை பார்ப்போம். 1 2 3. பை பிணைப்புகளின் எண்ணிக்கை 1 2. ஆக 3 சிக்மா பிணைப்புகளும் 2 பை பிணைப்புகளும் கொண்டது அசிட்டிலீன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மற்றொரு முக்கிய குறிப்பானது நேர்கோட்டில் மேற்பொருந்துவதால் சிக்மா பிணைப்புகள் வலிமையானதாக உள்ளன.
பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் உருவாகின்ற பை பிணைப்புகள் வலிமை குறைந்தவைகளாக உள்ளன என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.